உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு 8 மணிக்கு மேலதான் வீட்டு வாசல தாண்டணும்னு சொல்லிட்டா. நான் என்னைக்கு இவ பேச்ச மீறி இருக்கேன். அதான் 8 மணிக்கு மேல கிளம்பி இங்க வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. ஏனே அதுக்குன்னு ஒரு கால நேரம் இருக்குல்ல, நாமளும் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஆமாமா, நிச்சயமா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அங்கிள், ரொம்ப ஃபாஸ்டா அம்மாவோட பல்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்களே. யூ ஆர் ரியலி கிரேட். டேய், நான் மட்டுமா ரத்னம், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவனும் இப்படிதான் ஃபாலோ பண்ண போறான். வேணும்னா பாரு. என்னமா மருமகளே, வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க? இவனுக்கு பொண்ணு தேடி அலையாத இடமே இல்ல. எந்த பொண்ணு காட்டினாலும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருந்தான். உன் போட்டோவை பார்த்த உடனே அடுத்த ஃப்ளைட்ல கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டாமா. அம்மா, என்னமா அது? ஏன்பா ரத்னம், விட்டா இவ மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்பா. டைம் ஆச்சுப்பா நமக்கு. வா கிளம்புவோம். இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. நம்ம வேலை அவன் ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கான். அவன் வந்த உடனே கிளம்பிடலாம். சரிப்பா, வரட்டும்னே, மெதுவா வரட்டும். என் மருமகளுக்கு ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு வச்சு பாக்குறேன். சூப்பரா இருக்குல்ல வள்ளி? என்னம்மா மருமகளே, புடவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்னம்மா சத்தமே காணோம்? நீ சத்தமா பிடிச்சிருக்குன்னு சொல்லு. பிடிச்சிருக்கு. ஏய் இங்க பாருடி, எல்லாரும் உன்ன மாதிரி தாம் தூம்னு பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கறியா? ஆண்டி, வள்ளிக்கு மட்டும் புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவுமே இல்லையா? ஐயோ சாரிடா தங்கம், கல்யாணத்துக்கு உனக்கு கண்டிப்பா எடுத்து கொடுக்கறேன். ஓகே. என்ன பழக்கம் இது? சும்மா இரு. சரிம்மா. நீங்க ஏமா குழந்தைய சும்மா இருக்க சொல்றீங்க? இப்படிதான் நல்லா பேசணும். என் மருமக கிட்ட காசு கொடுத்துதான் பேச வைக்கணும் போல இருக்கே. இங்க பாருப்பா ரத்னம், இவளை விட்டா வள்ளிய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா. பாப்பா நம்ம கிளம்புவோம். சரி, கிளம்பலாம். முத்துப்பாண்டி, நிச்சயதாம்பூலம் மற்ற பொருள்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சியா? எல்லாமே ரெடியா இருக்குண்ணே. அம்மா, அந்த ரிங் பத்திரமா இருக்குல்ல? எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. மா, பேசுமா. ஏமா, மாப்பிள்ளை ஏதோ சொல்றாரு போல இருக்கு. என்ன சொல்றாரு? அது ஒண்ணு இல்லனே, கார்ல தான் இடம் இருக்குல்ல, போகும்போது வள்ளிய நம்ம கூடவே கூட்டிட்டு போலான்னு சொல்றான். அதானே. அதுல என்னமா இருக்கு? மாப்பிள்ளை ஆசைப்பட்டா கூட்டிட்டு போக வேண்டியதானே? வேலை வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயா, அடடா, வேலை வந்துட்டான். ஐயா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். எங்க முத்தையா எங்க? ஐயா, ஐயா வணக்கம். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஏய் வள்ளி, ஹாப்பியா? சுமதி, எல்லாருக்கும் சேர் எடுத்து போடு. சரிங்க மாமா. ஐயா இருங்கம்மா. ஐயா, டைம் ஆயிடுச்சுங்க, கிளம்பலாம். பஸ் வேற வெயிட்டிங்க. பஸ்ஸா? எல்லாரும் பஸ்லயே போறீங்க? ஆமா மாப்பிள்ள சார், இந்த மாதிரி பெரிய விசேஷத்துக்கெல்லாம் எல்லாரும் ஒன்னா பஸ்ல போறது தானே ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓ நைஸ். நான் இப்பதான் இதெல்லாம் கேள்விப்படுறேன். இதெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரண மாப்பிள்ள. எல்லா குடும்பத்துக்கும் தனித்தனியா கார் ஏற்பாடு பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா பஸ்லயே போறது. இதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரத்னம், ஒண்ணு இல்லப்பா, சின்ன வயசுல இருந்து லண்டன்லயே படிச்சு வளர்ந்துட்டான்.
அப்பப்ப ஊருக்கு வந்தாலும் இவ அவனை வெளியே விடுறதே இல்ல. அதனால நம்ம பழக்க வழக்கம் எதுவுமே அவனுக்கு தெரியலப்பா. ஐயா இதெல்லாம் ஒரு விஷயமாங்க ஐயா. அவரு எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காரு. அவருக்கு எதுக்கு இந்த பழக்க வழக்கம்லாம்? நம்ம வள்ளி மேடத்தை கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு கூட்டிட்டு போய் ராணி மாதிரி வச்சு பாத்துக்க போறாரு. அப்புறம் என்ன எங்களுக்கு? ஏமா தங்கச்சி, ஆ? வந்ததுல இருந்து பாக்குற அமைதியாவே இருக்கியே, என்னம்மா எதுவும் பிரச்சனையா? அது வந்து நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, அதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா சரிம்மா. அக்கா ஆ? என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இவங்க எல்லாரும் வந்ததுல உங்களை கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். எதா இருந்தாலும் சொல்லுங்கக்கா என்கிட்ட. அதானே, எப்படி என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியும்? நீதான் இப்ப தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கே. ஐயோ ரத்னம், எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ம். சரிண்ணே, நேரமாச்சு, எல்லாரும் புறப்படலாமா? ஆ கிளம்பலாம், வாங்க போலாம். வாங்க போலாம். வா பேச்சு. போலாமாங்க? போமா. பெரிய இடம்னா சாதாரண இடம் இல்லக்கா, ரொம்ப ரொம்ப பெரிய இடம். வள்ளி மேடம் சும்மா மகாராணி மாதிரி வாழ போறாங்க. எவ்வளோ பெரிய இடம்ங்கிறது முக்கியம் இல்ல, மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த விதத்துல நான் கொடுத்து வச்சவ. வள்ளி மட்டும் மனசுக்கு பிடிக்காதவனையா கல்யாணம் பண்ணிக்க போகுது? அதெல்லாம் அவளுக்கு பிடிச்சுதான் இருக்கும். அந்த ஃபேன் ஐயா, வேலு, சுத்தி இங்க வா. விடுங்க. ஆ, இந்தாய்யா, இந்த முறுக்கை எடுத்து எல்லாருக்கும் கொடு. குடுமா. இந்தாய்யா. உனக்கு இல்லல? இந்தாம்மா, வள்ளி, எடுத்துக்கோங்க. இந்தாம்மா, எடுத்துக்கோங்க. நீயும் சாப்பிடு. எடுத்துக்கோங்க. இந்தாம்மா. மா, முறுக்கெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுமா, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏய்யா, முறுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு வள்ளி சொல்லட்டும். நீ ஏன் எல்லாத்தையும் முடிவு பண்ற? நல்லா கேளுங்க ஆண்டி. இப்படிதான் என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். எங்க நீ வேணும்னா அவங்க கிட்ட கேள, பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கும் ஆண்டி. என்னமோ என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சவ மாதிரி பேசிட்டு இருக்க. ஏ வள்ளி, ஏன் வேலைன்னு திட்டுற? உனக்கு முறுக்கு பிடிக்காதுன்னு எனக்கும் தெரியும். ஆமா ஆமா, பெரிய மனுஷிக்கு எல்லாமே தெரியும். அதான் முறுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, வாயை மூடிட்டு சாப்பிடுறீங்க. வாயை மூடிட்டு எப்படி வள்ளி சாப்பிட முடியும்? எப்படி பேசுது பாரு. இந்தாடா மாப்பிள்ளை, எடுத்துக்கோ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.